தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சகல கனமகிமையின் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மனம் திரும்புதலும் விசுவாசமும் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு மனம் திரும்புதலும் விசுவாசமும். இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட இடத்துல வருகிறது. விசுவாசம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட இடத்துல வருகிறது. ஆனால் ரெண்டும் ஒன்று அல்ல. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஒரே மனம் திரும்புதலும் ஒரே விசுவாசமும் அல்ல என்பதை வேறு பிரிக்கத்தான் புதிய ஏற்பாடுன்னே இருக்குது. இது கூட ஆளுகளுக்கு தெரியாமல் இருக்குது. புது சட்டம் அப்படின்னு இருக்கும்போது பழைய சட்டம் இருக்குல்ல, அதுவும் இப்போ அரசாங்க சட்டம் தானேன்னு சொல்லி அதை நம்ம சொல்ல முடியுமா? இப்போ மின் கட்டணம்லாம் ஏற்றிருக்காங்க. அரசாங்கத்தில் மின் கட்டணம் 3வது முறை உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்து பில்லை கட்டும் போது பழைய சட்டம் மின் கட்டணம் இருக்குது, அரசாங்கம் தான் போட்டது, அதில் உள்ளபடி நாங்கள் கட்டுறோம், அதுவும் அரசாங்கம் தான். இப்போ புதுசு உள்ளதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதுவும் அரசாங்கம் தான் சொல்லி அதில் போய் அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் சொன்னால் மின் அலுவலகத்தில் அதை ஏற்றுக்குருவாங்களா? சொல்லுங்கள். கரண்ட் ஆஃபீஸில் அதை ஏற்றுக்குருவாங்களா? அதுவும் அரசாங்கம் போட்ட சட்டம் தான். அந்த மின் அலுவலகத்தில் என்ன சொல்லுவாங்க? ஏம்மா அரசாங்கம் போட்டது தான், உண்மை தான், ஆனால் இப்போ புது சட்டம் போட்டிருக்காங்க, இப்போ 3வது முறை வந்து மின் வாரியத்திலிருந்து வரியை ஏற்றிருக்காங்க, மின் சுமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, மின்சாரத்துக்கு நிறையா சுமை இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு மக்கள் தொகை அதிகமாக பெருகும்போது மின்சாரம் அதிக தேவையாக இருக்குது, உற்பத்தி தேவையாக இருக்குது, அதனால் நாங்கள் 3வது முறை ஏற்றிருக்கோம். இதைத்தான் நீங்கள் பேசணுமே தவிர, இதை தான் நீங்கள் கட்டணுமே தவிர பழைய சட்டத்தை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எப்படி அரசாங்கம் சொல்கிறாங்களோ அதுபோல் பழைய ஏற்பாடு பழைய சட்டம், புது ஏற்பாடு புது சட்டம். இந்த 2 சட்டத்துக்கு வித்தியாசம் தெரியாதபடி தற்கூறிகளாக இன்றைக்கி பெரிய தலைமை போதவர் மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி இன்றைக்கி பேசிக்கிட்டு சபையை கெடுத்துக்கிட்டு இருக்கானே. எத்தனை பாஸ்டர்கள், எத்தனை அறிவற்ற ஜீவன்கள், எத்தனை ஊழியங்கள், எத்தனை காரியங்கள் கெடுத்து வச்சுருக்கான். கன்வென்ஷன் நடக்குதா, அங்கே மாநாடு நடக்குதா, அங்கே கூட்டம் நடக்குதா, அப்படியே எங்கப்பா பெரிய பெரிய பந்தய கோசுக்காரங்கள்லாம் நடத்துகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பழைய ஏற்பாடு தான்டா பேசுகிறான், பழைய ஏற்பாடு தான் பிரசங்கம் பண்ணுறான், பழைய ஏற்பாடு தான் வாயை திறந்தா சொல்கிறானே தவிர எவனாவது புது சட்டத்தை பற்றி எவனும் பேசலை. ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறேன். நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என்னைக்கு கிறிஸ்தவங்க எழுப்புதல் உண்டாகாது. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அழிஞ்சு போய் நாசமாக போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. புது ஏற்பாடுன்னு இப்போ எதுக்குடா இருக்கு? புது சட்டம்னு எதுக்கு இருக்கு? பழைய சட்டம் புது சட்டம் ரெண்டும் உன் கையில் இருக்குது. நீ கடைபிடிக்கிறது புது சட்டம் தானே. இன்றைக்கி எபிரேய நிறுவம் நீங்கள் வேத பாடமாக வாசிக்கும்போது கடைசியில் ஒரு வசனம், எபிரேயர் 8:13 கடைசியில் ஒரு வசனம் எல்லோரும் சேர்ந்து வாச்சமே, அது எவனுக்காவது புரியுதா? அது ஞாபகம் இருக்காது. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். புது உடன்படிக்கைன்னு சொன்னாலே பழசு, அப்போ முந்தினது பழசாயிடுச்சு. புது வருஷம்னு ஏன் சொல்கிறீங்க? 2003 பழைய வருஷம், அந்த அர்த்தம் தானே புது வருஷம் சொல்கிறது. நாளைக்கு இந்த புது வருஷம் அடுத்து என்ன ஆயிரும்? பழைய வருஷமாக மாறிடும். 2025 வந்துட்டா அது புது வருஷமாக போயிடும். அதுதானே உலக நியாயம். இது கூடவா தற்கொலைகளுக்கு தெரியாமல் இருக்குது? பெரிய தலைமை போதகர், பைபிள் காலேஜ் நடத்துகிறேன், இத்தனை சபை இருக்குது, இத்தனை ஊழியர் இருக்குது, எங்கடா விளங்க போகிறீங்க? சபையை எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அறிவாளிகளாக இருந்து சபையை எப்படி நடத்த போகிறீங்க?
நிருபங்களை படிங்க. குறிப்பாக எபிரேய நிருபத்தை தயவு செய்து நல்லா ஆய்வு பண்ணி, நீ நல்ல போதகராக இருந்தால் அது நல்லா படி, புத்தி வரட்டும் உனக்கு. ஆகவே இன்றைக்கி கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுறேன். ஒரு பெரிய மாநாட்டில் அப்படியே எங்கப்பா உடுமா கட்டுறாங்க, சால்வை போடுறாங்க, பெரிய தலைவராக பெரிய அறிவாளியாக வரவேற்பு, அப்படியே எங்கப்பா பிசப்பா. ஒருத்தருக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல், ஒரு ஆளுக்கும் கூட பகுத்தறிவில்லாத அளவில், புரிதல் இல்லாதபடி, பழைய சட்டத்துக்கும் புது சட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இன்றைக்கி குழப்பி அடிக்கிற அவல நிலைமைகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருப்பதினாலே இந்த கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உண்டானா எழுப்புதல் வரணும்னா ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி நடந்ததோ அதை நீ கடைபிடி, அதை பேசு, அதை நீ சொல்லு, அதை நீ கடைபிடி. எல்லாரும் ஒருமுனைப்பட்டு அதை செய்தா பெரிய அசைவு உலகத்திலே உண்டாகும். லேலுயா, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் மனம் திரும்புதல் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன என்ற அந்த தலைப்புகளில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சொல்ல போகிறோம். இது எனக்கு உதயமானதோ எவனோ சொல்லி கொடுத்ததோ கனவுல வந்ததோ கிடையாது. ஆதி அப்போஸ்தலர்களை நம்ம பின்பற்றோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 அந்த பவுல் சொன்னது தான் நாம் சொல்கிறோம், நாம் பின்பற்றணும். இன்னைக்குள்ள ஸ்தாபனங்களையோ தலைவர்களையோ அவங்க உபதேசங்களையோ கொள்கைகளையோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யவே முடியாது. உனக்கு ஒரு வழிகாட்டி கோல் மாடல், உங்களுக்கு முன்மாதிரியானவங்க ஆதி அப்போஸ்தலர் உபதேசம்தான், சத்தியம்தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே தண்டவாளத்தில் ரயில் போன மாதிரி அப்படியே போனீங்கன்னா சரியான கிறிஸ்தவ ஊழியத்தை நம்ம செய்ய முடியும். கேட்கக்கூடியவங்களையும் ரட்சிக்க முடியும், கேட்கக்கூடிய மக்களுக்கு சரியான வழியில் நடத்த முடியும். அந்த அடிப்படையில் இந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும் என்ற காரியங்களில் ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சொன்னாங்க, என்ன போதிச்சாங்க என்ற காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி, விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான் என்ற காரியங்களை நம்ம இன்றைக்கி 2 பகுதியாக தியானிக்க போகிறோம். படிங்க. தேவனிடத்திலே மனம் திரும்புதலை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கங்க. தேவனிடத்திலே மனம் திரும்புவதை குறித்து, 2வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யாருக்கு சொன்னேன்? யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். யூதர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரர்கள், கிரேக்கர் என்பது உலக மக்கள், உலக ஞானிகள், உலக அறிவாளிகள், உலக மக்கள், உலக நாடுகள், இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆகவே இன்றைக்கி இந்துக்கள், இஸ்லாமியர்கள், உலக பிரகாரமான மக்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. அதே சமயத்தில் யூதர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் தான் யூதனுக்கு சொல்ல முடியும். யூதனுடைய காரியத்தை கிறிஸ்தவன் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவன் யூதனாக இருந்து இஸ்ரவேலனாக இருந்து அந்த மார்க்கத்தில் இருந்து மதம் மாறி, அதாவது மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக ஆயிட்டான். கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஆனதுனால இந்த சரியான சத்தியத்தை இவன் புரிஞ்சதுனாலே, அறிஞ்சதுனாலே முத அவன் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறான். 2வது கிரேக்கராகிய மற்ற உலக நாடுகளுக்கும் பிரசங்கிக்கிறான். இந்த 2 பகுதி இருக்குது. ஆகவே கிறிஸ்தவங்க யூதர்களுக்கு, அதாவது புதிய ஏற்பாட்டுக்காரங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு
அறிவுரை சொல்லணுமே தவிர, உபதேசம் சொல்லணுமே தவிர, பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய உபதேசங்களை புதிய ஏற்பாட்டுக்காரன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அது குறைவு, இது நிறைவு. நிறைவுள்ளவன் தான் குறைவை சரி பண்ணணுமே தவிர, குறைவுள்ளவன் நிறைவு உள்ளவனை சரி பண்ணவே முடியாது, சொல்லவே கூடாது. குறைந்த அறிவுள்ளவன் நிறைந்த அறிவுள்ளவனுக்கு உபதேசிக்க முடியுமா? நிறைந்த அறிவுள்ளவன் தான் குறைந்த அறிவுள்ளவனுக்கு சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் குறைந்த அறிவுள்ளவர்கள், முழு வெளிப்பாடு இல்லாதவர்கள், முழு சத்தியம் பெறாதவர்கள், இயேசுவே யாருன்னு தெரியாதவர்கள் சொல்ல போனால். அப்படிப்பட்ட தற்குறிகளுக்கு, அறியாமை உள்ள அந்த மக்களுக்கு தேவன் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தார். இயேசு வர்ற வரைக்கும். இயேசு வந்த பிறகு இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்து, இவரை கொண்டு உலகங்கள் முழுவதும் தலைவராக, முதல்வராக, உலக இரட்சகராக இவரை உயர்த்தி, வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கும்படியாக, நாவுகள் முழுவதும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு அறிவித்து, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களுக்குத்தான் ரட்சிப்பு உண்டு, பரலோகம் உண்டு, கிருபை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்ற அந்த ஒரு முழு சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். இந்த முழு சத்தியங்கள் யூதர்களுக்கு தெரியாததுனாலே முன்பு யூதர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது, சொன்னேன். ரெண்டாவது கிரேக்கர்கள்லாம் பெரிய அறிவாளிகள், சயின்டிஸ்ட், ஞானிகள், பெரிய மேதைகள். அவங்களுக்கும் நான் சொன்னேன், 2 பேருக்கு நான் சொன்னேன்னு சொல்லி இங்கே சொல்கிறான். ஆகவே இதை இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு, இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய, அல்லது உங்களுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மனம் திரும்புதல் என்றால் என்ன, விசுவாசிப்பதென்றால் என்ன, மனம் திரும்புதல் யாருக்கு மனம் திரும்பணும், யாரிடத்திலே மனம் திரும்பணும், விசுவாசம் சொல்கிறது யாரை எப்படி விசுவாசிக்கணும் என்ற காரியங்களையும் சுருக்கமாக உங்களுக்கு 2 பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது, மனம் திரும்புதல் தேவனிடத்திற்கு. இங்கே போட்டிருக்கு, தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்து. நம்ம மனம் திரும்புறது யாருக்கிட்ட? தேவனிடத்திலே மனம் திரும்பணும். நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோமோ அவருக்குத்தான் நம்ம மனம் திரும்புதலாக இருக்கணுமே தவிர, இவர்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட நான் செஞ்சது தப்பு தான், களவாண்டது கொடுக்குறேன்னு இன்னொருத்தங்கிட்ட போய் எப்படி கொடுக்க முடியும்? எங்கே களவாண்டிங்களோ அங்கே தான் கொடுக்கணும். யாருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்களோ அவருக்கு விரோதமாக தான், அவருக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். யாருக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்கிறீங்களோ அவருக்கு விரோதமாக தான், அவருக்கு முன்னாடி தான் நீங்கள் மனம் திரும்பணும். இங்கே தேவனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் தேவனிடத்தில் தான் மனம் திரும்பணும். மனம் திரும்புறது, மனசை திருப்புறதுன்னு அர்த்தம். மனம் திருப்புறது. இப்போ இந்த வீடியோ இப்படி திருப்பினா எப்படி இங்கிட்டு உள்ளது கேட்கும், பார்க்கும். இந்த லைட்டு என் மூஞ்சியில் அடிக்குது, இது அப்படியே திருப்பினா உங்கள் மூஞ்சியில் அடிக்கும். அது மாதிரி உங்கள் மனசு தேவனிடத்தில் திரும்பணும், இப்படி திருப்பி விடணும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மனம் திரும்புதுன்னா என்னமோ எமயமலம் ஏறணுமா, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, மூட்டை எடுக்கணுமா, தீயில ஊறணுமா, 10,000 ரூபா செலவு பண்ணணுமா, எந்த இதுவும் இல்லை ராஜா. எதையும் நீ செய்யாத, மனுஷ திருப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மனுஷ திருப்பு. அனுதினமும் வண்டியில் ஓட்டும் போது முகம் பார்த்துக்கிட்டே போகிறீங்க, கண்ணாடி, வண்டியில் உள்ள கண்ணாடி. அந்த கண்ணாடி எவனாவது தட்டி விட்டான்னா, ஏதாவது இது பண்ணிட்டாட்டா, அந்த கண்ணாடி இப்படி மாறிடும், முகம் தெரியாது. உங்கள் முகம் தெரியணும்னா அந்த கண்ணாடியை என்ன செய்யணும்? கொஞ்சம் அப்படி மாற்றி உங்கள் பக்கம் அப்படியே கொஞ்சம் திருப்பி விடணும். பார்க்குறோமா? கரெக்ட். அதே மாதிரி வீடியோ எடுக்கிறது அப்படித்தான்.
எல்லாமே அப்படித்தான். சாதாரண விஷயம். மனம் திரும்புறது ரொம்ப பயங்கரமாக நினைக்காதீங்க. மனுஷன் திருப்புறது அவ்வளோதான். தேவன் பக்கம் திருப்புறது அவ்வளோதான். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் என்னப்பட்ட பவுல் முன்னாடி குதிரையில் ஓடிக்கிட்டு இருந்தான். கிறிஸ்தவங்களை அழிக்கணும், சபைகளை கெடுக்கணும், அந்த மதத்தையே அந்த மார்க்கத்தையே அழிக்கணும்னு சொல்லி குதிரையில் வேகமாக அதிகாரிகிட்ட உத்தரவு பெற்று கையில் ஆதாரம் இருக்குல்ல, ஆதாரத்தை வாங்கிட்டு ஏகப்பட்ட அளவில் ஓடிக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக குதிரையில் ஓடுறான். அவன் எண்ணம் முழுவதும் ஒரே எண்ணமாக ஓடுறான். இயேசு அவனை திடீர்னு சந்திக்கிறார். திடீர்னு பேரொளி உண்டாகுது. அவன் அப்படியே குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். பேரொளி உண்டாகுது. சுற்றி உள்ளவங்கெல்லாம் அப்படியே விழுந்துடுறாங்க. ஒரு சத்தம் உண்டாகுது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த இது வருது. அப்போ இவன் அந்த சத்தத்தை மட்டும் கேட்குறான், முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா பேரொளி. நல்ல மத்தியானத்தில் சூரியனை பார்க்க முடியுமா? காலையில் பார்க்கலாம், சாயங்காலம் பார்க்கலாம். மத்தியானத்தில் பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசமாக இருக்கும், பேரொளியாக இருக்கும், பார்க்க முடியாது. இவன் 2 கண்ணு அப்படியே இதாகிடுச்சு. சத்தம் மட்டும் கேட்குறான், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போ உடனே இவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி இயேசு பேசுகிறார். உடனே இயேசு இறந்துட்டாரு, புதைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு இருந்தால் பேசுகிறாரே. அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கிறான்னு அவங்க சொன்னது சரிதானே? உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறது உண்மை தானே? அதுக்கு தானே நம்ம விரோதமாக துன்பப்படுத்துகிறோம், ஜெயிலில் போடுறோம், அடிக்கத்தானே போய்கிட்டு இருக்கோம். அவர் பேசுகிறாரே, இயேசு பேசுகிறாரே, நான் தான் இயேசுன்னு சொல்கிறாரே. அப்போ நம்ம செஞ்சது தவறு. உயிரோடு இருக்கிறவரை நம்ம நம்பலை, விசுவாசிக்கலைன்னு சொல்லி உடனே அவன் சொல்கிறான் 6ஆம் வசனத்தில் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குது. அதான் சரியான காரியம். உடனே யோசிக்கலை, சிந்திக்கலை. மத அதிகாரிகள்கிட்ட போய் நான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லலை. உடனே நான் என்ன செய்ய சித்தமாக, நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். இப்போ சொன்னாலும் விளங்காது, புரியாது அவனுக்கு. அவன் நியாயப்பிரமாணத்தில் வேணால் பெரிய பண்டிதராக அறிவாளியாக இருக்கலாம். புதிய சத்தியம் அவனுக்கு தெரியல, புதிய ஏற்பாடு உபதேசம் தெரியல. அதனால அந்த ஊழியக்காரங்கிட்ட போன்னு சொல்கிறார். அனனியாட்ட போப்பா, உனக்கு செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும், போ. தேவ பிள்ளைகளே, சரியான புரிதல் உள்ள சத்தியமுள்ள ஊழியக்காரங்கிட்ட நீ போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த ஊழியக்காரங்கிட்ட நீ உபதேசங்கள் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்டவங்கிட்ட போக முடியாது. சத்திய அறிஞ்ச புதிய ஏற்பாடு வெளிச்சம் உள்ள புது உடன்படிக்கையில் தேர்ச்சி பெற்ற பயிற்சி பெற்ற அந்த ஊழியக்காரங்கிட்ட நீ போக வேண்டியதாக இருக்குது. இயேசு அங்கே தான் அனுப்புகிறாரு. இன்றைக்கி நீங்கள்லாம் பாக்கியவான்கள், இந்த யூடியூப்பில் கேட்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட தான் உங்களை அனுப்பியிருக்கிறாரு, கேட்க வச்சுருக்கிறாரு. அவன் ஒன்றும் பேசலை, சரின்னு சொல்லி போகிறான். அங்கே போய் அவங்க மனம் திரும்புகிறான், ஞானசானம் வாங்குகிறான், அங்கே உபதேசம் வாங்குகிறான். டக்குன்னு 20ஆம் வசனத்தில் தாமதமின்றி இயேசுவை தேவகுமார்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இருக்கு. அதில் அதன் பிறகு தொடர்ந்து ஊழியம் செஞ்சு அப்படியே பெரிய அப்போஸ்தலன் ஆகிட்டான். அது நமக்கு தெரியுதுல்ல. மனம் திரும்புதல் சொல்கிறது அர்த்தம், அவன் கொள்கைகள் திட்டங்கள் அவன் எண்ணங்கள் முழுவதும் டக்குன்னு தலைகீழாக மாற்றிட்டான் பாருங்க. ஆச்சரியம் இல்லையா? இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஒரு கஞ்சா குடிக்கிறவன், ஒரு சீரட்டு குடிக்கிறவன், ஒரு மோசமான ஒருத்தன் டக்குன்னு அவன் மனம் மாறுறான்னு வைங்க,
கஞ்சாவே குடிக்க மாட்டேன், சாராயமே குடிக்க மாட்டேன், நான் சினிமாவுக்கே போக மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இருக்க மாட்டேன்னு ஒருத்தன் டக்குன்னு திருந்துறான்னு வைங்களேன், ஆச்சரியப்படுவீங்கள, என்னடா ஆளே மாறிட்டான், என்ன இப்படி அதிசயம். அதுக்கு பேர் தான் அவன் மனுஷன் திருப்பிட்டான்னு அர்த்தம். அவன் மனுஷன் திருப்பிட்டான்னு அர்த்தம். உங்கள் மனுஷு உலகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, மதுபானத்தை நோக்கி, பணத்தை நோக்கி, செல்வத்தை நோக்கி, உலக பிரகாரமான ஆசைகளை நோக்கி, அம்மானி அதானி போல ஆயிடுவோம்டான்னு சொல்லி அந்த ஆசையை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது தேவன் உங்களை இடைமறித்து சந்தித்தால் ஒரு யோசனையும் ஒரு திட்டமும் ஒரு இதுவும் இல்லாமல் டக்குன்னு உங்கள் மனுஷன் தேவன் பக்கம் திருப்பிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் மனம் திரும்புறது. அது எங்கே? தேவனிடத்தில் போட்டு, தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து. ஆண்டவராகிய இயேசு பிரசங்கமே அதானே, அதைத்தானே சொன்னார். மத்தேயு 4:17 வாயை திறந்து அவர் ஊழியம் செய்யும் போது தொடக்கமே அந்த உபதேசம் தான் சொன்னார். என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மத்தேயு 3 யோவான் சானகன் பழைய ஏற்பாட்டிலேயே பெரிய தீர்க்கதரிசி அவன்தான், கடைசி தீர்க்கதரிசி அவன்தான். அவன் சொல்லிட்டான், இதே வார்த்தை தான் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ரெண்டாவது இயேசுவை கையை காட்டினான். இவர் தான், நானும் தெரியாமல் இருந்தேன், இவரை பிடிச்சிக்கங்க. பழைய ஏற்பாட்டுக்காரர்களே, உங்களுக்கு கடைசியில் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு கடைசி தீர்க்கதரிசி இயேசுவை தான் கையை காட்டினானே தவிர மோசேயை கையை காட்டல, எலியாவை கையை காட்டல, ஆபிரகாமை கையை காட்டல, பழைய ஏற்பாட்டில் தாவீதை கையை காட்டல, எவனையும் கையை காட்டல, இயேசுவை தான் கையை காட்டினான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, நானும் இவரை அறியாமல் தான் இருந்தேன். ஆவியானவர் புறாவு ரூபம் கொண்டு எவர் மேல் இறங்குறதை காண்பராயோ அவர் தான் அக்னினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார், அவர் தான் பவர் உள்ளவர்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்துட்டேன், இவர் தான் சாட்சி கொடுத்துட்டான். அவர் பெருகணும், நான் சிறுகணும், அவருடைய பாதரட்ச செருப்பை வார அவுக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் தாயா உண்மையான ஊழியக்காரன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சொன்னதிலிருந்து, பழைய ஏற்பாட்டுக்காரங்களை சொன்னதிலிருந்து பழைய ஏற்பாட்டுக்கும் சேர்த்து புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரே அடியாக ஒரே வார்த்தை சொல்கிறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் வாயை திற பிரசங்கம் பண்ணும்போது இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2:37-38 இவைகளெல்லாம் யூதர்கள் கேட்கும்போது, யூதர்களுக்கு தான் ஊழியம் செஞ்சாங்க. யூதர்கள்கிட்ட மனசை குத்தப்பட்டு யூதர்கள் முழுவதும் பண்டிகை கொண்டாட வந்திருக்காங்க, பெந்தேகோஸ்து பண்டிகை. அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரசங்கத்தை பேசும்போது, அநியாயமாக இயேசுவை கொலை செஞ்சிட்டிங்க, அவரை இயேசுவை தேவன் எழுப்பினார், நாங்கள்லாம் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லும்போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு என்ன கேட்குறாங்க, சகோதரரே, அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்குறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்? அவங்க வேதவாறு பரிசீலனை பார்த்து கேட்கல, பழைய ஏற்பாட்டுக்கார ஞானி அறிவாளிகளை கேட்கல, அப்போஸ்தலர்களை தான் கேட்டாங்க என்ன செய்யணும்னு குத்தப்பட்டு. அதுக்கு 38 பேதுரு என்ன சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்புங்க. யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, உலக மக்கள் முழுவதுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார் இந்த மனம் திரும்புதலை பற்றி. அப்போஸ்தலர் 17:30 அத்தனை பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது பவுல் சொல்கிறான், அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள, யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை, ஆர்டர், ஆலோசனை சொல்லலை, ஆர்டர், சட்டம். அரசாங்கம் என்ன சட்டம் போடுறாங்களோ, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விளங்குதோ விளங்கலையோ, அந்த சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், உட்பட்டு தான் ஆகணும். அது 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 விதி, உலக விதி. அது மாதிரி ஆர்டர்,
அறியாமல் உள்ள காலங்களை பழைய ஏற்பாட்டில் அவருக்கு இதை சொல்லலை. இன்னைக்கு கடைசி காலம் ஆயிடுச்சு, குமாரன் வந்துட்டாரு, எல்லாருக்கும் முடிவு உண்டாயிடுச்சு, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்கிறேன். எதில் இருந்து மனம் திரும்பணும் ஒட்டையாக சொன்னால் எங்களுக்கு எப்படியா விளங்கும்? எதில் இருந்து நாங்கள் மனம் திரும்பணும்ன்று கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டா நல்லா இருக்குமேண்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை ஒரு 3 காரியம் ரொம்ப இருக்குது, சொல்ல டைம் இல்லை. ஒரு 3 விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஏபிசி என்ற அந்த 3 பகுதியில் அந்த 3 காரியம் சொல்கிறேன். முதல்ல எதிலிருந்து மனம் திரும்பணும்னு சொன்னால், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே 16லிருந்து 24 வரை ஒரு சம்பவம் நடக்குது. பரிசுத்த ஆவியை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்காக அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் வேற, அதை பெறக்கூடிய அனுபவம் வேற. இந்த பரிசுத்த ஆவியே இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பியிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அந்த கூட்டத்தை குறித்து. பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் வேற, அந்த வரம் வேற. அங்கே தனியாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது, ஆவியானவர் அங்கே இறங்குறாரு. இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆகா, ஜெபிச்சா ஆவியானவர் இறங்குறாருன்னா இவங்களுக்கு ரூபாயை கொடுத்து இதை வரத்தை எனக்கு கொடுங்க, இதை நான் காசாக்கி ஊழியம் செஞ்சு அப்படியே காசாக்கி ஒரு பெரிய அளவில் சம்பாதிச்சிருவோம் நான் ஒருத்தர் நினச்சிருக்கான் பாருங்கள். ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அப்படி படிங்க. அப்போஸ்தலர் கைகளை அவர்கள் மேல் வைத்த போது பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன், அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அவன் பார்க்கும்போது ரொம்ப பணத்தை கொண்டு வந்து, நானும் உங்களை மாதிரி யார் மேலே கையை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவி பெறக்கூடிய அளவில் வர வேணும்னு எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்க, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நிறையா பணத்தை கொடுக்குறான். இன்றைக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் முழுவதும் வரங்களை பணத்துக்கு விற்கிறான். நீ பாச வர வேணுமா இவ்வளோ ரூபா கட்டு, தீர்க்கதரிசனம் வர வேணுமா இவ்வளோ ரூபாயை கட்டு. ஒரு வெள்ளைக்காரி பொம்பளையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு. இவ்வளோ ரூபாயை கட்டு, இவ்வளோ ரூபாயை கட்டு, இவ்வளோ ரூபாயை கட்டு, இவ்வளோ ரூபாயை கட்டு. கல்யாணமே பண்ணாமல் நினச்சி இருந்தானா வெளிநாட்டில் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணும்போது அந்த அம்மா மொழிபெயர்த்துச்சான். கடைசியில் உன்னையை தான் கட்ட போகிறேன் கடவுள் வெளிப்படுத்திட்டாருன்னு சொன்ன உடனே இவன் காலில் விழுந்துட்டானான். சொல்கிறா ஐயா பகிரங்கம்மா, பிரதிஷ்டையை உடைக்கலாமா? அப்படி உடைக்கிறது நியாயமா? பெர்க்மான்ஸு ஆர்சியில் இருந்தார், கல்யாணமே பண்ணக்கூடாது, அவங்க சாமியார்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரதிஷ்டை. அது நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டோ பிரதிஷ்டை பண்ணிட்டா செஞ்சு ஆகணும். அது ஆண்டவர் ஒன்று செய்ய சொல்லலை. இவனா டெடிகேட் பண்ணுறான்னா அது மீறக்கூடாது, தப்பு. பெர்க்மான்ஸு அந்த கொள்கையை விட்டு வெளியே வந்தாலும் கூட பண்ணலையே, கல்யாணம் பண்ணலை. எத்தனையோ பேர் முடித்த அளவில் அவரை அமுக்க பார்த்தாங்க, தப்பிச்சிட்டார்ல. இன்ன வரைக்கும் அந்த கல்யாணம் பண்ணலை. அவர் சன்னியாசி சாமியார் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கார். அந்த வகையில் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் செஞ்சாரா? இல்லை, ஆர்சியை விட்டு வெளியே சாமியார், அவரும் சாமியார் தான், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி டெடிகேட் பண்ணவர் தான். வெளியே ஒரு கன்னிஸ்திரியை கட்டிட்டான். அந்த கன்னிஸ்திரி டெடிகேட் பண்ணது தானே, அது பண்ண மாட்டேன்னு சொன்னது தானே, கர்த்தர்கிட்ட சொன்னது, இன்னும் சாமியார்கிட்ட போப்புக்கிட்ட சொல்லலை. தேவனுக்கு அவங்களுக்குள்ள காரியம், அதை ஏன் உடைக்கணும்? ஏன் அவளையே ஒரு கன்னிஸ்திரியவே கட்டணும்? அவன் ஒரு தலைவனா? மற்ற புரட்சியெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், இந்த விஷயத்தை ஏற்றுக்கிற முடியுமா? அவன் குழந்தை வாரிசு உண்டான மாதிரி தெரியல, எங்கே எப்படி அழிஞ்சான்னு இன்னைக்கு தெரியல, அழிஞ்சிட்டான். அதை எப்படி நம்ம மாதிரியாக எடுக்க முடியும்? இன்றைக்கி சிபிஎம்மில் கல்யாணம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறான். சிலர் அங்கே பாஸ்டர்கள்லாம் பண்ணக்கூடாது. இவன் வெளியே வந்த உடனே அதே ரெண்டு பேர் வெளியே வந்துடுறாங்க, அவங்க கட்டிக்கிறாங்க.
குழந்தை இல்லாமல் வாரிசாகுது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் சாகுது, கருவே இல்லாமல் போகுது. நான் பார்த்துருக்கேன். சிபிஎம் போதனை அல்ல அது, தேவனுக்கு அவங்களுக்குள்ள உடன்படிக்கை. உன்னை ஒன்று கல்யாணம் பண்ணாமல் இருன்னு சொல்லி ஏசு சொல்லலை, கர்த்தர் சொல்லலை, உபதேசம் அப்படி கிடையாது. நீ பண்ணிட்டா செய்யணும். இப்போ இந்த கோயிலில் ஒரு 50,000 தர்றேன்னு நீ சொல்கிற, ஆண்டவரே கோயிலுக்கு இவ்வளோ ரூபா தர்றேன்னு உன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறேன்னு வைக்கல, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. அந்த தீர்மானத்தை பண்ணிட்டா செஞ்சு ஆகணும். ஏன்னா உனக்கு தேவனுக்குள்ள காரியம். நான் ஒன்று உங்ககிட்ட பண்ண சொல்லி கேட்கல, பண்ணுங்கன்னு கட்டளையிடலை. தேவனுக்கு உனக்குள்ள காரியம் அது. பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணிட்டால் அது செஞ்சு எப்படினாலும் செஞ்சு ஆகணும். பொருத்தனை அதுக்கு பேர். அதை மீறுறது நல்லவனுக்கு அடையாளம் கிடையாது. கர்த்தர் உன்னை அதை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ நல்ல நிலைமையில் இருக்கவே மாட்டேன். எவ்வளோ இருந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. நல்லா புரிஞ்சுக்க. பொருத்தனை பண்ணிட்டா நிறைவேற்றி, நீ யாராக இருந்தாலும் சரி. மனசில் நீ தீர்மானம் பண்ணிட்டா அப்புறம் யோசிக்கவே கூடாது, அதை நிறைவேற்றியே ஆகணும். அந்த வகையில் மார்ட்டின் லூதரும் இன்னைக்குள்ள சில ஆளுக விழுந்துட்டாங்க. அது தவறு. ஆகவே வரங்களை விற்கக்கூடாது, வியாபாரமாக தெய்வ பக்தியை ஆதாய தொழிலாக நினைக்கக்கூடாது, கடவுள் பேரை சொல்லி பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. எனக்கு இந்த கல்லூரிக்கு செலவு இருக்குது, இவ்வளவெல்லாம் இருக்குது, தேவைகள் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுங்க, இப்படி கேள்றா. கர்த்தர் கொடுக்க சொல்கிறாரு, உங்களை ஆண்டவர் இவ்வளோ ரூபா கொடுக்க சொல்கிறாரு, அதுக்கு ஒரு திட்டம் ஆண்டவர் சொன்னார். அந்த திட்டப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் பணமோ கொட்டும். ஒவ்வொரு தங்கச்சாவியும் ஒவ்வொரு லட்சம். அந்த தங்கச்சாவியும் உங்கள் வீட்டில் போய் மாட்டுங்க. இன்றைக்கி பூசாரிகள்லாம் டிவியில் சொல்கிறாங்க, உத்திராச கோட்டையை மாட்டுங்க, இதை பணத்தை மாட்டுங்க, இந்த 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 தாயத்தை உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க, பணமாக கட்டு. அந்த தாயத்து இவ்வளவு செலவு போக்குவரத்து செலவு, அந்த கொரியல் செலவு முதற்கொண்டு வாங்கிக்கிறான். ஐயா, இன்றைக்கி முட்டா பையன் எவ்வளவோ பேர் ஏமாந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். இதே வேலையை தாயா கிறித்தவன் செய்கிறான். ஒரு பெரிய போதகராக பாஸ்டராக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த வேலையை. முட்டா பையங்க இவங்க வசனத்தை பார்க்காம, அப்போஸ்தலர்களை பார்க்காம, அந்த ஊழியத்தை பார்க்காம, இவன் பண ஆசை காசு ஆசை பிடிச்சவன் நமக்கு வந்துருமடான்னு சொல்லிட்டு 1 லட்சமாக கீ வரிசையில் நின்னாங்க. வரிசையில் நின்னவர் மோகன்லாசர். வரிசையில் நான் பார்த்துருக்கேன். வரிசையில் மோகன்லாசரத்து நின்னார். எல்லாரும் ஈஸ்வரி. ஏன் மோகன்லாசரத்துக்கு என்ன குறைவியா? பிள்ளையே இல்லை, என்ன இவ்வளோ ஆசை, என்ன இவ்வளோ பணத்தை சேர்க்கணும்னு என்னடா இருக்குது? யாருக்கு சேர்க்குற நீ? அம்மானி அதானி ஆடம்பரம் கல்யாணத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் அங்கே போய் டான்ஸ் ஆடுறான், அங்கே உறவாடுறான். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் காலில் விழுந்து கும்பிடுறாரு. அங்கே போய் என்ன இருக்குது? அப்படி என்ன இறங்கி போகணும்னு என்ன இருக்குது? மானரோசம் உள்ளவன் எவனும் அந்த இடத்துக்கு போக மாட்டான். எல்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் உள்ளவங்க. ஆர்எஸ்எஸ் கொள்கையில் வெங்கையா நாயுடு அதை வச்சு தான் நான் வளர்ந்துருக்கேன், அதுதான் நான் கெட்டிக்காரேன்னா அவன் காலில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் காலில் விழுகிறார். இன்றைக்கி நேற்று வீடியோவில் பார்த்தேன். இப்படி ஒரு பொழப்பா, இப்படி ஒரு இதாக அந்த கொள்கை என்ன கொள்கை? திராவிட கொள்கையிலிருந்து நீ வந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன இருக்குது? ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட போய் காலில் விழுகிற. உனக்குன்னு ஒரு கொள்கை இல்லை, பணம் தான் முக்கியம். பணத்துக்காக எதையும் செய்வ போல் இருக்கு. தேவ பிள்ளைகளே, நான் அரசியல்வாதியை தனிப்பட்ட முறையில் குறை சொல்லலை, யாரையும் நம்ம குற்றவாளி ஆக்கலை, உள்ளது பேசுகிறேன். எவனும் எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க. நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு சிலர் அதுக்கு விதி விலக்காக இருக்காங்க. ராகுல் காந்தி போகலை, பெரிய ஜமீனில் பரம்பரையாக போகலை, அவர் கூப்பிட்டாங்க போகலை. அவர் அதே மாதிரி விஜய் போகலை, அஜித் போகலை, ஒரு சில முக்கியமான ஆள்கள்லாம் போகலையில மிரட்டியெல்லாம் பார்த்துருக்காங்க. போங்கடான்னு சொல்லிட்டாங்க. பணத்துக்கு எவன் அடிமையாகலையோ அவன் தான் உத்தமே. பணத்துக்கு கொடுத்து ஒருத்தரை எவன் விலைக்கு வாங்க முடியாதோ அவன் தான் நேர்மை உள்ளவன். ஆதி அப்போஸ்தலர்களை பணத்தை கொடுத்து எவனும் வாங்க முடியாது.
கரண்டில் நேர்மையாக நின்னாங்க. அவ்வளவு பணத்தை பார்த்து மனம் திரும்பாமல் பணத்தை பிடிச்சி வாங்காமல் என்ன சொல்கிறான், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாது. இந்த பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகட்டும். நீ நாசமாக தான் போவ. இந்த எவனாவது சொல்லுவானா, ஐயா பணத்தை கொடுக்க வந்தவனை, எவனாவது பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவனே ஆசீர்வதிப்பார், உன்னை அல்லேலுயா நீ நல்லா இருப்பா, இவ்வளோ பணம் கொடுக்குறியே கர்த்தர் ஏவி கொடுக்குறாரு போல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் அப்படியே பணத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுவான். அப்போஸ்தலர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கவே முடியாது. இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லைன்னு சொல்லி கடினமாகவே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து படிங்க. ஆகையால் உன் துர்க்குணத்தை விட்டு, பாயிண்ட் அதான், எதிலிருந்து மனம் திரும்பணும், துர்க்குணத்திலிருந்து நீ மனம் திரும்பு. தேவனை நோக்கி, ஏன்னா தேவனிடத்தில் நீ மனம் திரும்பு, தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணங்களை உனக்கு என்ன செய்யலாம், மன்னிக்கப்படலாம். ஒரு வாய்ப்பு தர்றாங்க உனக்கு. ஐயோ தான் கேடு தான், நீ சாகத்தான் போகிற, நாசமாக தான் போகிற. ஒருவேளை நீ ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்று ஒருவேளை உனக்கு மன்னிச்சது தான். நாங்கள் மன்னிக்க முடியாது, கர்த்தர் தான் மன்னிக்கணும், தேவன் தான் மன்னிக்கணும். மன்னிப்பு சீட்டுக்காக பாஸ்டர்களை தேடி போகாதீங்க. மன்னிக்கிறதுக்கு அவன் யார்? உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன் தானே அவனும் ஒரு பாவி தானே, அவனும் மன்னிக்கப்பட்டவன் தானே. அவங்கிட்ட என்னடா உனக்கு மன்னிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்து அவன் இந்த ஃபாதர் மன்னிக்கணுமா அவனைய? எவ்வளோ ஐயோக்கித்தனம். எந்த பாஸ்டருக்கு முன்னாடியும் முழங்கால் போடாதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் உங்களை மாதிரி சகோதரன், நம்ம 2 பேரும் ஒன்று. நான் உங்களுக்கு எப்படி தெய்வமாக்க முடியும்? என்கிட்ட முழங்கால் போட்டு நான் ஆசீர்வச்சு நான் பெரிய அறிவாளி கெட்டிக்காரி பரிசுத்தமான நான். மோடிக்கு இருக்கிற மரியாதை ஏன் போச்சுன்னா, தன்னை கடவுள்னு சொன்னார் பாருங்க, அதோடு இறங்கிட்டாங்க. மக்கள் முழுவதும் முந்தி இருந்த செல்வாக்கு இல்லை, பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி அங்கே வட இந்தியா முழுவதும் தோற்றுக்கிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு சீட்டும் வரல. இன்னும் அடுத்து அதோட நாசமாக போடுறது தான். ஒரு மனுஷனை தான் சொல்லணுமே தவிர கடவுள்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷ பிறவி தான், கடவுள்னு சொல்லவே கூடாது. ஆகவே உன் துர்க்குணத்திலிருந்து நீ என்ன செய், மனம் திரும்பு. எதிலிருந்து? துர்க்குணம், குறுகுண புத்தி, முட்டாத்தனமான புத்தி. துர்க்குணம்னா பிறவி புத்தின்னு அர்த்தம். 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் சொல்கிறான். துர்க்குணத்தில் அவன் உருவாகிறதே துர்க்குணம். ஆதாம் அப்படி உருவாகலை, காயின்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஆதாம் பிறப்பில் பிறக்கலை, எந்த பொம்பளைக்கும் பிறக்கலை. அவன் தேவனாலே அப்படியே உருவாக்கப்பட்டவன். காயின் ஏவாளுக்கு பிறந்தவன். அந்த பிறப்பே என்ன பிறப்பு? துர்க்குணம். இங்கே போட்டிருக்கு, துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன செஞ்சா? பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறா. உன் பிறப்பே, நம்முடைய பிறப்பே பாவம், துர்க்குணம். அதான் ஜென்ம புத்தின்னு சொல்கிறது. ஒரு பழமொழியோடு இருக்கு இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் 2வது நீ பிறக்கணும்னு சொன்னார். மறுபடியும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாது, போகவே முடியாதுன்னு சொல்லி யோவான் 3:3 சொன்னது அதுதான். மறுபடியும் பிறக்கணும், புது பிறவி ஆகணும். உடம்புல கிடையாது, மனசில், ஆவியில், உன் ஆத்மாவில். உன் துர்க்குணத்திலிருந்து நீ கம்ப்ளீட்டாக தேவன் பக்கம் திரும்பிடணும். கம்ப்ளீட்டாக திருப்பிட்டா தேவன் பக்கம் நீ மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். புது பிறவி ஆகிட்ட, புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புது பிறவி. இன்னொரு தடவை நீ பிறக்கணும்னு அவசியம் இல்லை. உன் உடம்பை கீறி தற்கொலை பண்ணி சாகணும்னு அவசியம் இல்லை. உன் மனம் மட்டும் திரும்பினா போதும், நீ நல்லவளாய் புனிதவளாய் ஆயிடுவேன். அல்லேலூயா.
ஆகவே தேவனிடத்தில் திரும்புறது குறித்து சொல்லும் போதே ஒரு துர்க்குணத்திலிருந்து நீ திரும்பணும், துர்க்குணத்திலிருந்து திரும்பணும். ஆனால் அரசாங்கம் மன்னிப்பு கொடுக்காது. இயேசு மன்னிப்பு கொடுக்குறாரு. 15 பேருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. மகளிர் கோர்ட்டில் போக்சா சட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளைய கொடூரமாக கெடுத்துருக்காங்க. ஒரு 8 வயசு பிள்ளைய 15 பேர் மாறி மாறி வன்கொடுமை பண்ணியிருக்கான். மகளிர் கோர்ட்டில் போக்சா சட்டத்தில் 20 வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஏக காலத்தில் அனுபவிக்கணும்னு சட்டம் போட்டான். அவன் சொந்தக்காரன் ஐயோ அப்பா போட்டு அலறாங்க, 100 கணக்கில் அழுகுறாங்க. என்ன செய்ய முடியும்? சட்டம் மன்னிக்காது, இயேசு மன்னிப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்கும் சட்டத்துக்குள்ள வித்தியாசம் அதாயா. இயேசு உடம்பை பார்க்க மாட்டார், உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன் துர்க்குணத்திலிருந்து நீ தேவனிடத்தில் மனம் திரும்பினா ஒரு வேளை மன்னிக்கப்படலாம்னு சொல்லி இங்கே சொன்ன மாதிரி ஒரு வேளை இல்லை, இயேசு கண்டிப்பாக, தேவன் கண்டிப்பாக மன்னிப்பார். மன்னிக்கிறவர் தான். ஏன்னா ஒருவராது கெட்டுப்போது தேவ சித்தம் இல்லைன்னு இருக்கு. 2 பேதுரு 3:9 ஒருவராது கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல அங்கே போட்டிருக்கு. ஒருத்தன் கூட கெட்டு நரகத்துக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்டவர் உன்னைய கைவிடுவாரா? மன்னிப்புன்னு கேட்ட பிறகு கைவிடுவாரா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே நீ தேவனிடத்தில் மனம் திரும்புவது எதிலிருந்து? துர்க்குணம், உன் பிறவி புத்தியிலிருந்து மாறணும். இன்றைக்கி அநேகர் தப்பு செய்கிறது காரணம் பிறவி புத்தி, உன் இயற்கை புத்தி, நீ வளர்ந்த புத்தி, உன்னுடைய சுபாவமே சரியில்லை. கம்ப்ளீட்டாக மாறணும். உன் எண்ணங்கள் வரும்போது, உன் புத்தி வரும்போது ஆதி அப்போஸ்தலர்களை நினைவு கூறு. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா தப்பிச்சிருவேன், நீ நல்லா வந்துடுவேன். ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம உடம்பு இன்னும் ரட்சிக்கப்படலை, நம்ம சரீரம் ரட்சிக்கப்படலை. அதனால் ஜென்ம சுபாவம், ஜென்ம காரியங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும். நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும். ஆகவே தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க. மாம்சத்திலேயும் ஆவியில் உண்டான அசூசி நீக்கி நம்மை சுத்திகரித்து தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடவோம் என்று 2 கொரிந்தியர் 7:1 இருக்குது. அதனால் நம்முடைய ஆவியில் கூட நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியாமல் உலகத்தில் இன்றைக்கி ஒட்டி ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறோம். இந்த துர்க்குணத்திலிருந்து நீ விலகி தேவனிடத்திலே முழுசாக நீ மனசை திருப்பிருங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக ஏ சொல்லிட்டேன், பி செக்ஷன். ரெண்டாவதாக எதிலிருந்து மனம் திரும்பணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-5 வரை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2-5 வரை படிங்க. உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன்னுடைய பொறுமையும் பொல்லாதவர்களை சகிக்க முடியாமல் இருந்ததையும் அப்போஸ்தலர்கள் சொல்லி ஏமாற்றி பொய் சொல்லக்கூடியவங்களை, அப்படிப்பட்டவங்களை அப்போஸ்தலர்கள் அவங்க பொய் சொல்கிறத நீ செக் பண்ணி சோதிச்சு இவன் பிராடு நாயின்னு நீ கண்டுபிடிச்சத, அவங்கள பொய்யரென்று நீ கண்டுபிடிச்சத, நீ சகிச்சுக்கிட்டு இருக்கிறத, நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிறத, எனக்காகவே என் பேராலேயே இலைப்படையாமல் நீ ரொம்ப பிரயாசப்பட்டதெல்லாம் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் 2ஐயும் சொல்கிறாரு. நீ எனக்காக ஊழியம் செஞ்சதை, எனக்காக பிரயாசப்பட்டதை, எனக்காக டீ வாங்கி கொடுத்ததை, எனக்காக சாப்பாடு கொடுத்ததை, எனக்காக காணிக்க கொடுத்ததை, எனக்காக அலைஞ்சதை, எனக்காக நீ ஊழியம் செஞ்சதை, எனக்காக சுவிசேஷம் சொன்னதை, எனக்காக அலைஞ்சதை எல்லாம் அறிஞ்சிருக்கேப்பா. ஆனாலும் 2வது பகுதியில் உன் பின்பக்கத்தில் என்ன இருக்குது படிங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. இது விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு சொல்கிற வார்த்தை. நீ நல்லா ஊழியம் செய்கிற, நல்ல தன்மை, நல்லா கரெக்டு தான்.
ஆனால் ஆதியில் கொண்டு இருந்த அன்பனை விட்டுட்ட. முந்தி இருந்த மாதிரி கரண்டில் நீ இல்லை, முந்தி இருந்த ஜெபம் இல்லை, முந்திருந்த அபிஷேகம் இல்லை, முந்திருந்த அனல் இல்லை, முந்திருந்த ஒரு கிருபை உங்ககிட்ட இல்லை, முந்திருந்த அந்த 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 வாஞ்சம் உங்ககிட்ட கிடையாது. நீ எதில் விழுந்த என்பதை நீயே நினச்சி செக் பண்ணி ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நீ நினச்சிக்க. ரெண்டாவது மனம் திரும்பு. லேலுயா. நீ நினைக்கணும். நீ நினைக்கவே மாட்டாங்கிறான்ல. நீ எவ்வளோ செஞ்சாலும் நான் கட்டிக்காரன், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல மாதிரி சிலர் என்ன காரியம் செஞ்சாலும் அதெல்லாம் என்ன, நான் அறிவாளி, நான் கெட்டிக்காரன், நான் ரொம்ப அப்படிப்பட்டவே. உன் ஜெபம் என்னைக்கு கேட்கவே மாட்டார். 2 பேரும் ஜெபத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் ரொம்ப அறிவாளி, தசமாக கொடுக்குறேன், நான் அப்படிப்பட்டவே இப்படிப்பட்டவே, நான் பெரிய அறிவாளின்னு ஜெபிக்கிறான். இன்னொருத்தர் பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரம்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறான். யார் ஜெபத்தை கேட்குறாரு? தன்னை தாழ்த்துக்கிறவன் தான் யார் ஜெபத்தை கேட்குறாரு. உன்னை நீ தாழ்த்து. உன் பேச்சு ஆணவம், உன்னுடைய வார்த்தை ஆணவம், எல்லாம் திமிர்த்தனமாக மேட்டித்தனமாக எல்லாம் நான் கெட்டிக்காரன், உன்னைய விடாத அளவில் உன்னைய ஒரு குறையும் எவனும் சொல்லிடக்கூடாது, 4 குறை அவன் மேலே சொல்கிற. நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுனீன்னா தேவனுக்கு அது பிடிக்காது ராஜா. தேவனுக்கு அது அருவருப்பு. தேவ சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா முழுசாக உன்னை தாழ்த்தணும். முழுசாக நான் கெட்டவேன், நான் அயோக்கியன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், நான் ஜெபிக்கலப்பா, உண்மையை மறந்துட்டேன்ப்பா, நான் துரோகிப்பா, நான் ரொம்ப கெட்டவேன்ப்பான்னு ஆளு. உன் கண்ணீரை கர்த்தர் பாப்பார். ஒரு சாதாரண தகப்பேன் அழுதா தாங்க முடியாது ஐயா. உன் பிள்ளை அழுதா, நீ ஒரு தாய், சாதாரண தாய், உன் குலையே ஐயோ என் பிள்ளை அப்படி ஆக்க. சாதாரண பிறவிகளுக்கே இப்படி இருந்தா, பாவமில்லாத பரிசுத்தமுள்ள தேவன் உன்னை படைத்தவர் அவர் தாய்யா. உன்னை உருவாக்கினதே அவர் தானே. அவர்கிட்ட நீ கண்ணீர் விட்டால் பேசாமல் இருப்பாரா? இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினச்சி என்ன செய்? தேவனிடத்தில் மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்பிட்டா நல்லது. இன்னொரு எச்சரிப்பு கொடுக்குறாரு, அதுலேயே படிங்க. ஆதியில் செய்த கிரிகளை செய்வாங்க. இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே செய் மகனேன்னு சொல்லலை. இதெல்லாம் களைச்சி போட்டு ஆதியில் நீ கர்த்தருக்குன்னு செஞ்ச காரியங்களை செய்வாயாக. இல்லாவிட்டால் பாருங்க, இல்லாவிட்டால் சீக்கிரமாக உங்ககிட்ட நான் வருவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில், இதான் பாயிண்ட். மனம் திரும்பிட்டா மன்னிப்பு உண்டு. மனம் திரும்பாத பட்சத்தில் நீ இருந்தீன்னா உன் விளக்கத்தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எச்சரிப்பின் செய்தி தேவ பிள்ளைகளே. பாஸ்டர் அப்படித்தானே சொல்லுவார், அப்படித்தானே சொல்லுவார். அவருக்கு என்ன? இப்படியே தயவு செய்து என்னை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோட போராடுறார். செய்தி வந்துட்டா டக்குன்னு தெரிஞ்சிருங்க. டக்குன்னு தோசையை திருப்பி போட்ட மாதிரி போட்டுருங்க. போடாமல் இருந்தால் கறிகிரும்ல, திங்க முடியாதுல்ல, அதை லேஸ்டாக போயிடும்ல. மாற்றிருங்க. உங்களை டக்குன்னு அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி, அப்பத்தை திருப்பி போட்ட மாதிரி மாற்றிருங்க. எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம்னு சொல்லி ஓசியாவில் இருக்குது. அந்த மாதிரி உங்களை மாற்றிக்கங்க. இன்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நினைத்து தேவனிடத்திலே மனம் திரும்பு. அல்லேலூயா. 3வது எதிலிருந்து மனம் திரும்பணும்? 3வது வெளிப்படுத்துகிற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 20-21 படிங்க. எதிலிருந்து மனம் திரும்பணும்? அப்படி இருந்தும் பெரிய வாதை, அந்தி கிறிஸ்து காலத்தில் பெரிய வாதைகள் வரப்போகுது. கொல்லப்படாத மற்ற மக்கள், மற்ற மனுஷர்கள் பேய்களையும், பொன் வெள்ளி செம்பு கழுமரம் செய்யப்பட்டவளாகிய காணவும் கேட்கவும் நடக்கவும் விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்களுடைய கைகளை கிரிகளை குறித்து
மனம் திரும்பவும் இல்லை. அப்புறம் 21 படிச்சிட்டிங்களா? தங்களுடைய கொலை பாதகங்களையும் தங்களுடைய சூனியங்களையும் தங்களுடைய வேசித்தனங்களையும் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். இதை நான் டோட்டலாக சொல்கிறேன். எதுலேருந்து மனம் திரும்பலைன்னா, விக்கிர ஆராதனை. என்ன தான் கோயிலுக்கு வந்தாலும் அவன் குலசாமின்னு ஒன்று தனியாக வச்சுருப்பான் ஒருத்தன். ஜாக்கிரதையாக இருங்க. ராகேல் அப்படி ஒழிச்சு வச்சுருந்து இடையிலையே செத்துட்டா, நடுவுலையே செத்துட்டா. அப்பா தெய்வங்களை கும்பிடுறத ஒரு விக்கிரத்தை எடுத்துகிட்டு ஒழிச்சு வச்சுருந்தா. யார்? யாக்கோப்பு மனைவி ராகேல். யாக்கோப்பின் தேவன் என்னப்பட்டாலும் அவன் மனைவி பாருங்கள் விக்கிர ஆராதனையிலேருந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டா கீழே. நல்ல சாவு கிடையாது, இடையிலையே செத்துட்டா. அடக்கம் நடு வழியிலேயே அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்ல சாவு இல்லை, பரலோகம் போய் சேர முடியாது. விக்கிர ஆராதனை உன் குலசாமின்னு சொல்லி தெரியாமல் வச்சுக்கிட்டு நீ கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவன் அநேகர் சோசியம் பார்க்க போகிறான், அநேகர் சாமியாராக தேடுறான், குல தெய்வத்தை எங்கிட்டோ ஒருத்தர் பூசாரி போகிறான். அண்டர் கிரவுண்டில் நடக்குது. ஜாக்கிரதை. நீ நல்லா இருக்க மாட்டே, நல்லாவே இருக்க மாட்டே. உன் குடும்பம் வழங்காது, உன் ஜெபம் கேட்கப்படாது. பேர் கிறிஸ்தவனாக நீ இருப்ப. வாடிப்பட்டி அந்தோணியாருக்கு ஏன் போகிற? ஏங்க விக்கிர ஆராதனைக்கு ஏன் போகிற? போ சொன்னாரா? ஆண்டவர் இருக்கு, வசனம் இருக்கா? சொப்பரம் சுற்றி இன்றைக்கி இங்கே சொப்பரம் சுற்றுனாங்க, கூடி தடி அடியாகி போலீஸ் வந்துருச்சான். கேள்வி என் காது. இதானா சாமி கும்பிட்றது? இதானா சொப்பரம் சுற்றுறது? எல்லாம் வேசித்தனை விபச்சாரம் எல்லாம் விக்கிர ஆராதனையில் கிடந்து அவன் இந்துக்கள்னு நினைக்காதீங்க, கிறிஸ்தவனும் சேர்த்து தான் செஞ்சிடான். விக்கிர ஆராதனை கேவலம். ரொம்ப குடும்பமே அழிஞ்சிடும். அக்னி கடலுக்கு போகிறதுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. 2வது கொலை, 3வது சூனியம், 4வது வேசித்தனம், அப்புறம் களவு. இத்தனை இருக்குது. இத்தனையிலிருந்து நீ என்ன செய்யணும்? மனம். இத்தனையிலிருந்து திரும்பி தேவன் பக்கம் திருப்பிடணும். உன்னைய நீ தேவனும் வேணும் இதுவும் வேணும்னு 2 கால் வச்சுக்கிட்டு அங்கிட்டு தோணிக்கு ஒரு கால் இங்கிட்டு ஒரு தோணிக்கால், கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை இருந்தால் நீ எதிரையும் கூட்டு இல்லாமல் இருந்தால் என்ன மகனே, அது உனக்கே நல்லதாக இருக்கா? தேவனை ஏமாற்ற முடியாது. பாஸ்டரை ஏமாற்றிடலாம். நான் ஒரு மனுஷன், என்னை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்றவே முடியாது. பேதுரு கண்டுபிடிச்சிட்டான் அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். நம்ம கண்டுபிடிச்ச அனனியா சப்ரியால் கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க, ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் கண்டுபிடிப்பான். என்னை நான் பெருமையாக சொல்லலை. உங்களை பார்த்த உடனே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். சில ஆளுங்க பேச்சிலேயே எனக்கு வெளிப்படுத்துவார். பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும், வெளிப்படுத்திடுவார். நான் சாமியார் இல்லை, நான் தெய்வ பிறவி இல்லை. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காருயா. எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் உணர்த்துறார். அவ்வளோதான், உணர்த்துறார். இப்படி இவன் நம்பாத, இவன் பிராடு, இவன் போய் சொல்கிறான், ஏமாத்துறான், இவன் உண்மையிலே மனம் திரும்பிட்டான். எனக்கு ஆண்டவர் சொல்கிறது நான் உணர்ந்துக்கிடுவேன். நான் சாதாரண பிறவி தான். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். உங்கள் பேச்சு, உங்கள் செயல் எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க, எனக்கு தெரியும், நம்ப மாட்டேன். நான் ஜாக்கிரதையாக இருங்க. தேவனை ஏமாற்ற முடியாது. உண்மை உள்ள ஊழியக்காரே நீ ஏமாற்ற முடியாது. நீ இவர் என்ன அப்படியா எல்லாரும் போல் என்னை நினைக்காதீங்க. நான் ஒரு பாடுள்ள ஊழியக்காரன் தான். எல்லா ஊழியக்காரன் மாதிரி நான் இல்லை, எல்லா பாஸ்டர் மாதிரி நான் இல்லை. கர்த்தர் என்னைய உலகத் தோற்றம் முதலையே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய, இந்த இனத்திலிருந்து என்னை பிரித்தால் ஒழிய இப்படி நான் பேச முடியாது. எல்லா பாஸ்டர்களையும் எல்லா சபைகளையும் எதுக்கணும்னு எனக்கு என்ன தேவை? சலுகையே வேண்டாம், என்னை செத்தாலும் பரவாயில்லை நான் துணிஞ்சது காரணம் என்ன? நான் ஒரு அறிவாளியோ கெட்டிக்காரியோ நான் வீரன்னு சொல்ல வரல. கர்த்தர் என்னை பிரிச்சுட்டாரியா, என்னை வேறு பிரிச்சுட்டார், எனக்குள்ளே இருந்து பேசுகிறாரு. நான் என்ன செய்ய முடியும்? அவர் ஏற்கிறார், நான் ஏங்குறேன். நான் ஒன்றும் இல்லை, நான் வனாந்தரத்துடைய சத்தம் தான், நான் ஒன்றும் கிடையாது. இந்த வாட்சி ஒன்றுமே இல்லை, ஓடலை. டாக்டர் சிவா ஒரு பேட்டரி வாங்கி போட்ட உடனே ஓடுது. இப்போ அந்த மாதிரி தான் நான் ஒரு வாட்சி தான். எனக்குள்ளே அந்த பேட்டரியை கர்த்தர் வச்சுருக்காரு, அதனால தான் நான் ஓடுறேன். என்னைக்கு நிற்கிதோ அங்கே நின்றும். தேவ பிள்ளைகளே, என் வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிறார்.
கர்த்தர் என்னைய உங்களுக்கு எழுப்பியிருக்கார். தயவு செய்து கீழ்ப்படிங்க, மனம் திரும்புங்க, தேவனிடத்தில் மனம் திரும்புங்க. மற்ற செக்ஷன் நான் பேச டைம் இல்லை. அடுத்த செய்தியில் அடுத்த தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து அடுத்து நான் இன்னொரு பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறேன், இப்போ பேச முடியாது, நேரம் ஆயிடுச்சு. ஆகவே தேவனிடத்தில் மனம் திரும்புதலை பற்றி நான் யூதருக்கு பிரசங்கித்தேன். இன்றைக்கி நீங்கள்லாம் ஆவிக்குரிய வகையில் உங்களை வந்து கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறத விட யூதர்களாக இன்றைக்கி கிறிஸ்தவங்களை ஆக்கிட்டான். இன்றைக்கி உள்ள போதர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டையே சொல்லி, எல்லாம் அதை நியாயப்பிரமாணத்தையே சொல்லி, எல்லாம் ஓய்வு நாளையே சொல்லி, பழைய ஆசாரித்துவத்தையே சொல்லி, லேவி முறையே சொல்லி, ஏறக்குறைய 90% கிறிஸ்தவங்களை யூதர்களாக இஸ்ரவேலர்களாக மாற்றிட்டாங்கல்ல. உங்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே மனம் திரும்புங்க. எதிலிருந்து? துர்க்குணத்திலிருந்து மனம் திரும்புங்க. எதில் விழுந்தா என்பதை நினச்சி மனம் திரும்புங்க. 3வது விக்கிர ஆராதனை, கொலை, சூனியம், வேசித்தனம், களவு, எல்லாத்திலிருந்து என்ன செய்யுங்க? தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. ஐயா, இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது, கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக தான் போக போகிறோம். நீ என்ன கொண்டு வந்திருக்க? என்ன திட்டத்தில் இந்த உலகத்தில் பிறந்த? நிர்வாணமாக நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தையே, எதையா கொண்டு வந்த? நீ இழந்ததுக்கு எல்லாம் இழந்துட்ட, எல்லாமே இழந்த. என்னடா இழந்த? நீ என்ன கொண்டு வந்த? ஒன்றும் கொண்டு வராமல் தான் வந்த. நீ என்ன இழந்திருக்க? எல்லாம் இங்கேருந்து வந்தது தானே, இங்கேருந்து நீ சம்பாதிச்சது தானே, இன்னொருத்தன் பொருள் தானே, இன்னொருத்தன் தானே. அது எல்லாம் உன்னுடையதுன்னு என்னுடையதுன்னு உலகத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம போகும்போதும் அப்படித்தானே போகிறோம். கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் வெறுங்கையோடு தான் மகா அலெக்சாண்டர் சாகும்போது ஒரு 3 கட்டளை சொல்லிட்டு தான் செத்தாராம். மகா உலகத்தையே அசைத்தவர், எல்லா ராஜ்யங்களையும் ஜெயித்தவர் மகா அலெக்சாண்டர், பெரிய வீரன். சாகும்போது அவன் படை மக்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா, மருத்துவர்கள் என்னுடைய பெட்டியை சுமந்துட்டு போகணும், என்னுடைய கையை வெளியே தொங்க போட்டு போகணும், என் கை விரித்த மாதிரி இருக்கணும், இப்படி என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னானா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி படை ஆளுக கேட்கும்போது அவன் சொன்னானா, சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் நான் சாகுறேன், அவங்களால என்னை காப்பாற்ற முடியல. 1. 2வது, பெரிய அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் எல்லாத்தையும் நான் ஜெயித்தேன், ஆனால் என் கையில் ஒன்றும் கொண்டு போகலை. 2. 3வது, கையில் விரிச்சது வந்த மாதிரியே நான் போகிறேன்னு அர்த்தம். எப்படி தாயின் வயிற்றிலிருந்து வந்தேனோ அப்படியே நான் போகிறேன். இது உலகத்துக்கு பாடம். எப்படி சாகும்போது கூட ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு செத்தாயா, அது மாதிரி வாழ்ந்தவர் கோடி, மரித்தவர் கோடி, பிறந்தது கோடி, இறந்தது கோடி. மக்களுக்கு அதில் ஏதாவது செய்தி இருக்கான்னு என்பது தான் முக்கியம். உன் வாழ்க்கை மக்களுக்கு பாடமாக இருக்கணும், செய்தியாக இருக்கணும். ஏன் அப்துல் கலாமை பேசுகிறோம்? ஏன் காமராஜரை ஏன் பேசுகிறோம்? ஏன் கக்கனை ஏன் பேசுகிறோம்? ஏன் அன்னை தெரசாவை ஏன் பேசுகிறோம்? அப்படி பேசப்படக்கூடிய மக்களாக நம்ம வாழ்ந்து சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் தேவனுக்கும் உகந்தவர்களாய் வாழ்வோமாக. ஆகவே மனம் தூரம் முதலும் விசுவாசம் என்ற அந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். விசுவாசம் என்ற அந்த 2வது பகுதியை அடுத்த முறை பிரசங்கிக்கிறேன். இன்றைக்கி மனம் திரும்புதலும் என்ற அந்த செய்தி, தேவனிடத்திலே மனம் திரும்புவதை குறித்து யூதர்களுக்கு நான் பிரசங்கித்தேன், கிரேக்கர்களுக்கும் பிரசங்கித்தேன் என்று பவுல் சொன்ன காரியம். தேவனிடத்திலே மனம் திரும்புவது, துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆதி அன்பை நீ விட்டுட்ட, எங்கே விழுந்த என்பதை நினச்சி மனம் திரும்பணும். 3வது, விக்கிர ஆராதனை, கொலை, சூனியம், பில்லி சூனியம், சோசியம், வேசித்தனம். வேசித்தனம்னா விபச்சாரம் வேறு, வேசித்தனம் வேறு. விபச்சாரம்னா சரீரத்தில் செய்கிறது, வேசித்தனம்னா தனம்னா இருதயத்தில் நினைக்கிறது. சல்லித்தனம்னு சொல்கிறோம்ல, சல்லித்தனம்னா இருதயத்தில் உள்ள அந்த எண்ணம். அப்படியே கெட்ட எண்ணத்துலேயே, விபச்சார மயக்கத்திலேயே, சினிமா பார்க்கும்போது வைக்கும்போது, பேப்பர் பார்க்கும்போது அதுதான் இவன் கண்ணுக்கு போகும். அந்த இருதயத்தில் அந்த வேசித்தனம், அதுவே ஒரு விபச்சாரம் தான் என்று ஏன் சொல்கிறார். அதிலிருந்து
களவு. இன்னொருத்தன் பொருள் எனக்கு நல்லா ஒரு வீட்டுக்கு போனால் இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த டிவி எனக்கு, அதான் திருட்டு புத்தி. அது திருட்டு தான். அது களவு நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. உன் புத்தியே களவு புத்தி வருது இல்லை. இந்த வாட்சி எனக்கு நல்லா இருக்கும், இந்த சேலை எனக்கு கட்டினா நல்லாயிருக்கும், ஏன் இன்னொருத்த பொருளை ஏன்டா நீ அபகரிக்கிற, ஏன் நினைக்கிற, ஏன் ஆசைப்படுற, உனக்கு கொடுக்குறது போதும் நினை. சினிமா நடிகைகள்லாம் போட்டு இந்த பொம்பளை எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், இந்த பொம்பளை யாருன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேரோட இருந்துக்க சினிமா நடிகை இன்னும் எப்படியா ஒழுக்கமாக இருக்க முடியும்? எனக்கு மனைவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த எங்கள் ஊர் திருவிழாவில் இளவட்ட பையங்க தலைக்கு மேலே எல்லாம் சினிமா நடிகையாக போட்டாவா போட்டு ஆசை அவங்களுக்கு பாவம் வந்தால் கட்டிடுவாங்க போட்டிருக்கு. இந்த அளவில் ஒரு கிறுக்குத்தனமாக, இந்த அளவில் எனக்கு விஜய் மாதிரி புருஷன் வேணும், எனக்கு அஜித் மாதிரி புருஷன் வேணும். நீ யார்? நீ என்ன சாலினியா? நீ சாலினியா இருந்தால் அதை கேட்கலாம். என்ன களவு புத்தி, என்ன வேசித்தனம், என்ன இது எல்லாத்திலும் இருந்து மனம் திரும்பு. நீ புது சிருஷ்டி, புது பிறவி. நீ உலகத்தான் கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை. உலகத்தான நினச்சிட்டு இப்போ நாசமாக போட்டோம். நீ தேவனுடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சிருக்கிறார். நீ மறுபிறப்பி பிறந்திருக்க. நீ வேறு மனுஷன், நீ வேறு பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை. நீ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளதை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் உலக மக்களுக்கு இல்லை, உனக்கு தான் கொடுத்துருக்காரு, எனக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரம் பெற்ற நாம் வீரர்களாக நின்று உலகத்தை ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் சாட்சியாக இருந்து பரலோகத்துக்கும் போவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக, பிரியப்படுத்துவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.